உன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கு இதுதான் முக்கியமான தருணம். இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விடாதே. உனக்கு யாரும் இல்லை என்று நீ கலங்குவதை விட, உனக்கு தோளுக்கு தோள் கொடுத்து உன்னை நல்லதொரு வெற்றிக்கு அழைத்துச் செல்ல, உன்னை இங்கு கோபுரத்தின் உச்சத்தில் அமர வைப்பதற்கு உனக்கான உறவை உன்வசமாக்க வந்திருக்கின்றேன். சமீப காலமாகவே நீ சொல்ல முடியாத வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கும்போது, அந்த வேதனையை தாங்கி செல்வதற்கும் தாண்டி செல்வதற்கும் என் மனதில் வலியும் வேதனையும் தான் மிகுந்திருக்கின்றது. தைரியம் இல்லையே என்றுதானே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த சாய்தேவனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது யாரும் இல்லை என்று மட்டும் உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் வருத்தத்திற்கும் உன் காயத்திற்கும் தீர்வாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமே இங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி தானே உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் மனம் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. உன்னை பற்றி பிரிந்தவர் இப்பொழுது உனக்கான வேலையை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றாரா, உன்னை பற்றி சந்தித்து கொண்டு இருக்கின்றாரா என்றெல்லாம் உன் மனம் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்கு உன்னப்பன் உன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்த துணை உன்னை பற்றி இப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைகள் எந்த தவறும் செய்யாத சில தவறுகளுக்கு இங்கு மன்னிப்பே இல்லாமல் தவறுகளை தண்டனைகளை மட்டும்தான் இங்கு பரிதவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தண்டனை மட்டும் எனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றதே, இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் என்றுதானே நீ நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, உனக்கு நல்லதொரு வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் வீணாக உன் மனதிற்குள் கலக்கமும் கவலையும் ஏன் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான தீர்வை நான் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என் செல்ல பிள்ளைகளை இப்பொழுது அழைப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ மனம் கூனி குறுகி ஏதோ தவறு இழந்து விட்டது போல் அல்லவா உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். எத்தனை சோகங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அத்தனை விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாகவும் உன் தோளுக்கு நிகரான ஒரு தோழனாக நான் நின்று கொண்டு இருப்பதை ஏன் இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கான விஷயத்தில் நீ எதை தேடிக்கொண்டு என்னிடத்தில் வந்தாயோ அந்த தேடிய முடிவில் நல்லதொரு முடிவை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். ஒவ்வொரு விஷயமாக நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையே நீ மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? சற்றும் மனம் தளராமல் உன் தேவைகள் என்னவோ அதை மட்டுமே முன்னெடுத்து செல். எதை பற்றி உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்கான செயலில் மட்டும் முயற்சியை இறங்கிக்கொள். உன் பயிற்சியில் செய்யும் போதெல்லாம் யாருமே உனக்கு இருக்க போவது கிடையாது. நீ அதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எல்லாம் என் வாழ்க்கையில் இப்படியே நடந்து முடிந்தேறி விடுமோ, இவ்வளவுதானோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு உன் சாய்தேவன் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையை சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? ஏதோ ஒன்றை பெறுவதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம். அந்த போராட்டத்தை கண்டு நீ பயந்து கொண்டே இருந்தால் எப்படி பிள்ளையே உன் மனம் அங்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்? யார் என்ன விமர்சனங்களை வைத்தாலும் உன் வெற்றிக்கான நிலையை உருவாக்குவதற்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் முடிவை எடுத்துக்கொள்வதற்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கொள். அதையெல்லாம் விட்டுவிட்டு எதையெதையோ நினைத்து கொண்டு ஏன் தீராத மன வருத்தத்தில் உன்னையே வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? எதுவாயினும் சரி, உனக்காக நான் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் தெளிவாக இரு.
உன் வேண்டிய மாற்றத்தை தருவதற்கு இந்த அப்பன் நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே. உன்னுடைய சந்தோஷ தருணத்திலும் உன் சமயத்தில் உனக்கான வெற்றிக்கான நேரத்தை வழிவகுக்க இங்கு யாருமே இல்லையே, அந்த வெற்றிக்கான தடத்தை உருவாக்கி கொள்ள யாருமே இல்லையே என்று நீ உன் மனம் வருந்திக் கொண்டிருக்காதே. உன் வருத்தங்கள் தேவையற்றது. உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உனக்கு நல்லதொரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நல்முடிவை தருவதற்குத்தானே இந்த சாய் தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது, உனக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே எதையெதையோ நினைத்து உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். என்ன ஆனாலும் சரி, எனக்காக என் அப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் என்னை பற்றி என்ன நினைத்தால் என்ன? என் மனதில் நான் எந்த துரோகத்திற்கும் கள்ளம் கபடத்திற்கும் இடம் கொடுக்காமல் நான் எனக்கான வேலையை சரியாகவும் கடமையும் பொறுப்பையும் சரியாகவும் செய்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் வெற்றி என்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. காலம் கடந்த பிறகுதான் நமக்கான சில விஷயங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த காலம் கடந்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம். இனி செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பதனமாக செய்து உன் வெற்றியை செயல்படுத்தி கொண்டே இரு. எந்த விஷயத்தில் உனக்கு நல்லதை நான் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பாடத்தை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். அந்த பாடம் முடிவடையும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எதற்காகவும் மனம் வருந்தாதே. உன் கண் கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தவே வேண்டாம். யாரும் இல்லை என்பதை தாண்டி உன் துணையானவரை, உன்னை விட்டு பிரிந்தவரை உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. என் தங்கமே, உன் சந்தோஷத்திற்கும் உன் கவலைக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டத்தை யாராலும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கான மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். வெற்றியோ தோல்வியோ அதை சரிசமமாக ஏற்றுக்கொள். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை எப்படி கொடுத்தால் நல்லது நடக்கும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அதனால் தான் உனக்கு நற்பலனை தருவதற்காக இந்த சாய் தேவனை வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி வருகின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு ஏற்ற நிலையை, உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த அப்பன் விதித்த விதியின்படிதான், இந்த அப்பன் விதித்த ஆணையின்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இனியும் உன்மனம் வருந்தும்படியான செயல்கள் இங்கு நடக்கப் போவதில்லை. எல்லா நிலைகளிலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று உன் தடைகளை நினைத்து வருந்தாதே. அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே நீ செயல்படுத்தி கொண்டு இரு. உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு நீ என்ன நினைக்கின்றாயோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. எதை செய்கின்றாயோ அதை செய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கிக்கொள். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யோசிப்பதற்கு உனக்காகத்தான் இந்த நிலைமையோ என்று நினைத்து கொள்ளாமல் அந்த வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்பதை அத்தனை வழிகளையும் தேடி கண்டுபிடித்துப்பார். உன் வாய்ப்புகள் நீ இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்தே வருமா என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம். நீதான் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே போக வேண்டும். அந்த வாய்ப்புக்காக நீ காத்திருக்காமல் அந்த வாய்ப்பை தேடி போய் உனக்கான பயணத்தை ஆரம்பித்துக்கொள். நிச்சயமாக வெற்றி கொள்வாய். எதை நினைக்கின்றாயோ அதை தருவதற்கு இந்த அப்பனின் முயற்சியும் உன் பக்கம் இருக்கும்போது, நீதியின் நேர்மையும் பக்கம் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எதற்காகவும் உன் மனம் பதற்றம் அடையவே வேண்டாம். நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு இந்த அப்பன் நானே வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் வருந்தும்படியான செயல்களுக்கு இனி நான் இடம் கொடுக்க போவதில்லை. என் பிள்ளையே, இந்த அப்பன் நல்லது செய்வான், இந்த சாயி நல்லது செய்வான் என்றுதானே நீ என்னை நோக்கி வந்திருக்கின்றாய். அப்படி வந்திருக்கும் என் தங்க பிள்ளையே,
உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி நடக்கப் போகும் எல்லா விஷயத்திற்கும் நானே முன்னின்று என் ஆசி மருளையும் உனக்கு கொடுக்க போகும்போது உன் துணை உன்னை பற்றி நல்விதமாக புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.